மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அடுத்த நகரி கிராமத்தில் தொழிற்சாலை கழிவுநீரை விளைநிலத்தில் கலந்துவிடும் ஊராட்சி நிர்வாகத்தின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகன், வணக்கம். எதற்காக விளைநிலத்தில் கழிவுநீர் கலக்கப்படுகிறது? இதனால் எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? பாதிக்கப்பட்ட விவசாயிகள் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம் ஜெகநாத். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா ஐயங்கோட்டை ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கிராமம்தான் நகரி. இந்த நகரி என்ற கிராமத்தை சுற்றி பார்த்திருந்தால் விவசாய நிலங்கள் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பரப்பளவில் விவசாய நிலங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தொழிற்சாலைகளும் அடங்கி இருக்கிறது. 3க்கும் மேற்பட்ட பிஸ்கட், டைல்ஸ் போன்ற தொழிற்சாலைகள் இந்த பகுதியை சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த 200 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு அந்த திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய அந்த கம்மாயிலிருந்து வரக்கூடிய நீர் தான் பாசன நீரை வைத்து தான் இந்த 200 ஏக்கருக்கும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். அவர்கள் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கம்மாய் நீரில் கடந்த சில வருடங்களாகவே பார்த்திருந்தால் கழிவு நீர்கள் தேங்கியிருக்கக்கூடிய கலப்படமாகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கழிவு நீர் மூலம் பார்த்திருந்தால் மருத்துவ கழிவு, மனித கழிவு, அது மட்டுமில்லாமல் சாக்கடை உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் இந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கம்மாயில் கலப்படமாகி விவசாய நிலத்திற்கு வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் பல பேர் இங்கு விவசாயம் செய்வதற்கு, வேலைக்கு வருவதற்கு தயங்குவதாகவும் விவசாயிகள் கூறுகிறாங்க. இந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக அந்த ஊராட்சி கிராம வளர்ச்சி அலுவலரிடம் பல்வேறு முறை முறையிட்டு அவங்க கிட்ட புகார் அளிக்கிறாங்க. இருந்த போதிலும் இதுக்கு நடவடிக்கை எடுத்தபாடில்லை. இதன் அடிப்படையில் இன்று ஒரு சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த சிசிடிவி காட்சியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி கிராம வளர்ச்சி செயலாளர் அவர் ஒருவர் ஆட்களை வைத்து இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய இந்த கழிவு நீரை இந்த கம்மாயில் வரக்கூடிய அந்த பாசன பகுதிக்கு அவர் திசை திருப்புவதற்கு போல் ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சியை பார்த்து பல நாட்கள் யாரிடம் அவர்கள் புகார் அளித்தாரோ அவரே இந்த விவசாயிகளுக்கு எதிராக தற்போது செயல்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை விவசாயிகள் இந்த வீடியோவை பார்த்து அவர்கள் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் விவசாயங்கள் செய்வதே பெரும் கஷ்டமாக இருக்கிறது. அதையும் மீறி விவசாயம் செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்ட நிலையில விவசாயிகளை அழிக்கும் எண்ணத்தில் தற்போது இந்த அரசு அலுவலர் செயல்பட்டிருப்பது தற்போது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? மாவட்ட ஆட்சியர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்வி தற்போது விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.